வணக்கம். நான் உங்கள் மஞ்சுளா சரவணன். ஒரு பொரியல்லாம் செய்யும்போது சில சமயம் நம்ம மிளகாத்தூள் மட்டும் போடுவோம், இல்லாட்டி தேங்காய் தாளிப்போம். இது ஒரு பொரியல் பொடி நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு கோவக்காய், பாவக்காய், அதுமாதிரி நம்மளால் ரொம்ப சாப்பிட முடியாத காய் சுண்டலுக்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தனியா, உளுந்து 2 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், வேர்க்கடலை, ஜீரகம், பூண்டு, புளி ஒரு சின்ன சைஸ் போதும், மிளகாய் ஒரு 10, மஞ்சத்தூளும் உப்பும் அந்த எல்லாத்தையும் அரைச்சி முடித்தோன்னா கலந்துட்டு டப்பாவில் போட்டு வச்சுப்போம். உப்புலாம் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த வீணாக போகாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிறதுக்கு தான். இது எல்லாத்தையும் நான் சேர்த்து வறுக்கிறேன். உங்களுக்கு சேர்த்து வறுக்கிறதுக்கெல்லாம் வராதுன்னா சின்ன சைஸ் இருக்க கடுகு, ஜீரகம், எள்ளு எல்லாத்தையும் தனியாக ஒரு தடவை வருங்க, பெரிய சைஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு தடவை வருங்க. கண்டினியூவஸாக வறுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒன்றுலாம் வீணாக போகாது, நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வர வரைக்கும் செவக்கும் லைட்டாக அந்த கடலைப்பருப்பு, உளுந்துலாம். அது ரெண்டும் தான் அடையாளம் வறுத்தது போதுங்கிறதுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. நான் இருக்கிறதுலே சின்ன அடுப்பில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தேன். அது மாதிரி வறுத்திங்கன்னா தான் நல்லா ரோஸ்ட்டாக உள்ளேயும் நல்லா இதாகி ரொம்ப நாளைக்கு வீணாகவும் போகாது. வறுத்து ஆற வச்சுக்கணும். அதுக்கு அப்புறம் பூண்டையும் புளி, மிளகா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துட்டு அடுப்பை நிறுத்தி அதுலேயே கூலாக விட்டிங்கன்னா மிளகா நல்லா கிறிஸ்பாகிடும். எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் முதல்ல மிளகா, பூண்டு, புளி 3யும் சேர்த்து சுற்றிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பையும் இப்பயே போட்டேன். மஞ்சத்தூள்லாம் சிட்டிக்க தான் போட்டேன். ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லா பொருளும் சேர்த்து வறுத்து வச்சுருந்தோம்ல, அறுத்து ஆற வச்சுருந்தோம்ல, அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நான் வெல்லம் சும்மா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டுக்கிட்டேன். அது நல்லா அரைச்சி கொஞ்சம் சூடாக இல்லாமல் ஆறின உடனே ஏர்டைட் பாக்ஸில் வச்சுக்கலாம். நான் ட்ரை பண்ணது ஃபஸ்ட்டு கோவக்காயில் மஞ்சத்தூள், உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுக்கோங்க. சில பேர் மெலிசாக அரிஞ்சு அது கடாயிலே வேக வைப்பாங்க, அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும். அவ்வளோ க்ரன்ச்சியாக எங்கள் வீட்டில் பிடிக்காதுங்கிறதுக்காக நான் நல்லா சாஃப்டாக ஒரு சவுண்டு தான் வேக வச்சேன். வேக வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வச்சு கடுகு, கருவேப்பிலை தாளித்து இந்த கோவக்காயும் போட்டு லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுட்டு உப்பு தேவையானது போட்டு இந்த பொடியை 2 டீஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அமுக்கி மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தேன். அப்புறம் நிறுத்திட்டு சாப்பிட்டா நிஜமாலே நல்லா டேஸ்ட்டாக எப்பயும் கோவக்காய் ஒரு பிளாண்டு ஃபீல் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த வேர்க்கடலை, எள்ளு, தனியா எல்லா ஃப்ளேவரும் சேர்ந்து அந்த பொரியல் சூப்பராக இருந்தது. இது சுண்டலுக்கும் யூஸ் பண்ணலாம். பாவக்காய், அவரைக்காய், இந்த மாதிரி எதுலெல்லாம் காரப்பொடி போடுவீங்களோ அந்த காரப்பொடி இல்லாமல் இந்த பொரியல் பொடியை போட்டு செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இதுமாரி நிறையா ரெசிபி உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கலான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அதுவும் சொல்லுங்கள். இது நல்லா அந்த அமுக்கி வச்சு வேக வைக்கிறது, அதனால தான் இது ரொம்ப நேரமாக காமிச்சிட்ருக்கேன். அந்த இது சுருண்டு வரும் அதுக்காக. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் நோட்டிஃபிகேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புது வீடியோ போட்டால் உங்களுக்கு தெரிய வரும். ஏதாவது டிஷ்ஷு செஞ்சு காமிக்கணுன்னா வெஜிடேரியனில் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ட்ரை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.